ஸோ நீங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸோடைய ஃபிலிம்ஸோட ஆடிஷன்ஸ் வந்து போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைனில் நின்று ஆடிஷன்லாம் கொடுத்து ஒரு நம்பிக்கையோடு வந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ண படம், உங்களுக்கு கிடைக்காம போன ஒரு டேரக்டர்ஸோட படம், அதை ஏதாவது சொல்ல இல்லை, முடியும்? ஹரி சார் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நான் அவங்களாம் போயிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் தான் போய் அவரை மீட் பண்ணுவோம். ஹரி சார் படம் கிடைக்கல எனக்கு, அதுதான் ஒரு வருத்தம். பட் ஆனால் ஹரி சார் வந்து சினம் படம்லாம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னை கூப்பிட்டு. பரவாயில்ல தம்பி, நிறைய படம் வில்லனா நெகட்டிவாக பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க, நம்ம கூடிய சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோன்னு சொன்னார். ஸோ அதுதான் ஒரு பெரிய நோட்டீஸ் பண்ணி. ஆமாம், எனக்கு அது நான் நினச்சேன், நான் அவர்கிட்ட சொல்லலாம் தான் பார்த்தேன். சார் உங்கள் ஆடிஷன் வருஷம் ஒரு படத்துக்கு நீங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வைப்பீங்க, நாங்கள் வந்து நின்றுருந்தேன். பட் அந்த டைமில் சொல்ல முடியல. ஆனால் அவர் சொன்னது சந்தோஷமாக இருக்கும். பட் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ மற்ற ஆடிஷனுக்கும் டேரக்டர் ஹரி சார் வைக்கிற ஆடிஷனுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவர் ஸ்டார்ட்லேருந்து எல்லாருமே நோட் பண்ணி ஆடிஷன் வச்சு ப்ராப்பராக வீடியோ டெஸ்ட் எடுத்து தான் அனுப்புவாருன்னு சொல்லி. ஸோ அவரோட ஆடிஷன் எப்படி இருக்கும், டிஃபர் ஆகும் மற்ற டேரக்டர்ஸோட? அவர் ஆக்ட் பண்ணி காட்டவே சொல்ல மாட்டார், ஜஸ்ட்டு நிற்க வச்சு பார்ப்பாங்க, அதிலே தெரிஞ்சிடும். லுக் வைஸாக பார்த்துட்டு அவர் மைண்டில் அந்த கதை தெரியும், கதை ஆல்ரெடி இருக்கிறனால இவங்கள அந்த கேரக்டர் போடு, அவங்கள அந்த கேரக்டர் போடு, ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அவ்வளோதான். மற்றபடி நீ நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஹரி சாரோட ஆடிஷன் ஆமாம். அதே மாதிரி பசங்க பாண்டியராஜ் சார் இருக்காங்கல்ல, பசங்க அவரும் அப்படிதான். அவர் வந்து இது வரைக்கும் நீங்கள் பசங்க பாண்டியராஜ் கேஸ்டிங் அவர் ஆடிஷன் ஓப்பன் பண்ணதே கிடையாது. அவரும் அதே மாதிரி தான், யார் தேவையோ அவங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். நீ நடிக்கிறியோ நடிக்கல, நான் நடிக்க வச்சுக்கிறேன், என்னோட வேலை உன்னை டைரக்ட் பண்ண, உன்னை நடிக்க வைக்கிறது தான். ஸோ நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். அவரும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே, பார்த்துட்டு இந்த ஃபேஸ் ஓகே, நம்ம கேரக்டர் ஃபிட் ஆச்சுன்னா கூட்டிகிட்டு போயிடுவோம். அதே அதான் பசங்க பாண்டியராஜ் சார் பொறுத்தவரை. சூப்பர். ஆடிஷனே கிடையாது இது வரைக்கும். நானே எவ்வளோ வருஷம், ஒரு 10 இயர்ஸாக இருக்க பசங்க பாண்டியராஜ் அவர் ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்டு இந்த ஆடிஷனே கிடையாது.